ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட காசஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் எல்லாமே இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ட்ஸ், அதாவது எல்லா எலும்புலையுமே ஏற்படக்கூடிய வலி, காலில், கையில், தோலில், இடுப்பில், அது மாதிரி எல்லா ஜாயின்ட்ஸ்லையுமே ஏற்படக்கூடிய வலியை தான் நம்ம முடக்கு வாதம்னு சொல்லி சொல்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லி பேச போகிறோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை முத யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 பிசிஸ்ல வாழ்ந்த மக்களுக்கே இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு. அதை இது நோய் அப்படி, இது ஒரு டிசீஸ் மாதிரி எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்லி முத கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேப்ரஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவர். அவர் அந்த காலத்துல ஈஜிப்ட்ல வாழ்ந்த மக்களுக்கே இந்த முடக்குவாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இதை நம்ம உலகத்துக்கு இதுக்கான பேரை இந்த நோய்க்கு முத மருந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஜேக்கப்னு சொல்லிட்டு அவர் தான் முத இந்த நோய்க்கு எங்கெங்க இந்த நோய் வருது, இதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சாரு. அண்ட் அவர் மருந்து கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டாரு. அந்த அகஸ்டின் ஜேக்கப்ங்கிறவர் இதுக்கு ஒரு பேரு கொடுக்கணும்ல. ஆக்சுவலா இதுக்கான பேரை முத யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்ஃபர்ட் பேரிங் அப்படிங்கிறவர் தான் 1859ல பார்த்தீங்கன்னா இதுக்கான பேரை கொடுத்தாரு. அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேரை முத கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபர்ட் பேரிங். அண்ட் இந்த நோயை முத கண்டுபிடிச்சு டிஃபைன் பண்ணவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஜேக்கப் தான் டிஃபைன் பண்ணாரு 1840ஸ்ல. இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ நார்மலாகவே நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைய செல்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கேன்சரில். இப்போ நம்ம உடம்புக்கு அதே மாதிரி செல்ஸை உற்பத்தியாக்கி அழிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதாவது இப்போ கெட்ட செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையில்லாத செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடணும். உடம்புக்கு தேவையுள்ள செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுக்கும். நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதாவது குட் செல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்து, இம்யூனிட்டி எல்லாமே கொடுக்கும். இந்த நோய், இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு நோய் வரப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட செல்ஸோட சேர்ந்து நல்ல செல்ஸும் அழிஞ்சு போயிடும். இப்போ கெட்ட செல் மட்டும் தான் நம்ம அழிஞ்சு போகணும்னு சொல்றோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரப்ப என்ன ஆகுதுன்னா குட் செல்ஸும் அழிஞ்சு போகுது, பேட் செல்ஸும் அழிஞ்சு போயிருதுன்னு சொல்லலாம். எல்லா செல்ஸும் ஒட்டுக்கா அழிஞ்சு போயிடும். அப்ப செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழிஞ்சு போறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஸும் அழிஞ்சு போறப்ப உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். இது முக்கியமா இந்த நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்குது. உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்காம ஃபர்ஸ்ட் போயிருதுன்னு சொல்லலாம். உங்க எலும்புகள்ல உள்ள செல் எல்லாத்துக்குமே கரெக்டான இம்யூனிட்டி கிடைக்கலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க எலும்புல அந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். செல்ஸ்ல புரோட்டீன் சப்ளை கரெக்டா இருக்கப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலும்புல வலின்னு ஒன்று ஏற்படாது. அப்ப அந்த நல்ல செல்ஸ்ல உள்ள அழிஞ்சு போறப்ப அந்த புரோட்டீன்ஸும் உங்களுக்கு தேவையான அளவுல உங்க எலும்புக்கு கிடைக்காது. அப்பதான் உங்களுக்கு இந்த வாதம்ங்கிற பிரச்சனையே வருதுன்னு சொல்லலாம். இந்த வாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அந்த எலும்புல பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான நீர் சுரக்க ஆரம்பிச்சிரும்னே சொல்லலாம். அந்த எலும்புல அதை நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா உங்க எலும்புல செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும்னே சொல்லலாம், சுரக்க ஆரம்பிச்சிரும். அது அதிகமா சுரக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த ஃப்ளூவிட் போய் உங்க எலும்பை அழிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்றதுன்னா எப்படி சொல்றதுன்னா அந்த எலும்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுக்கும். அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி எடுக்கும். அந்த ஜாயிண்ட் சேர்ற அந்த இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும், அரிக்க ஆரம்பிச்சிரும். எல்லாமே அரிச்சு போறனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுல இருக்க டிஷ்யூஸ், அந்த கார்டிலேஜ்ங்கிற ஒரு டிஷ்யூ தான் பாத்தீங்கன்னா உங்களோட எலும்பை வலுவா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அந்த கார்டிலேஜ்ங்கிற ஒரு டிஷ்யூவே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீர் அதிகமா சுரக்கிறனால அந்த நீர் போய் அரிச்சிருதுன்னே சொல்லலாம். இதை தான் சிம்பிளா சொல்லணும்னா
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது உங்களுக்கு எலும்பு எங்கெல்லாம் சேருதோ, அங்க வந்து ஒரு வகையான வீக்கமும், வலியும் ஏற்பட்டுச்சுன்னா, அததான் நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். அது எங்கெங்க ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்க தோள் பட்டையிலயும் எலும்பு இருக்கு, உங்க இடுப்புலயும் ஏற்படலாம், உங்க கையில ஏற்படலாம், உங்க கால்ல ஏற்படலாம், உங்க விரல்கள்ல ஏற்படலாம். அது மாரி வந்து எல்லா இடத்துலயுமே ஏற்படலாம். உங்களுக்கு எலும்புன்னு ஒண்ணு எங்கெங்கெல்லாம் சேருதோ, அங்கெல்லாம் வலி இருந்தா தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம். இது அதிகமா பார்த்தீங்கன்னா, குழந்தைகள கூட வந்து இப்ப இருக்க காலத்துல வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து இது அதிகமா பாதிக்குதுன்னு சொல்றாங்க ஆண்களை விட. அதிகமா பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதிகமா வருது. இப்ப குழந்தை வந்து பெத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து இடுப்பு ரொம்ப வலிக்குது காலையில எந்திரிச்சா, கால் மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அம்மாங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்க செல்கள், உங்க எலும்புல இருக்க செல்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருது. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இணை புரியாத வலி, அந்த வீக்கம்லாம் வந்து ஏற்படுதுன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து கோ அதாவது வந்து டெம்பரேச்சர் உங்க காலுக்கு வந்து அதிகமா வச்சுட்டே இருப்பாங்க. வீக்கா இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி ஒத்தனமோ இல்ல சூடோ வந்து அதிகமா வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர் அதிகமா இருந்துச்சுன்னா கை கால் எலும்புலாம் அதிகமா வலிக்கும். அப்ப வந்து உங்க எலும்புக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கப்போ உங்களுக்கு வீக்கம் வலி எல்லாம் குறையும். அதே உங்க எலும்புல வந்து டெம்பரேச்சர் குறையிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க வீக்கம் வலி எல்லாம் அதிகமாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா அந்த சுடு தண்ணி ஒத்தனம் எல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு வலைகள் எல்லாமே வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. காரணம் உங்க எலும்புக்கு வந்து நீங்க டெம்பரேச்சர் அதிகமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கம் வலி எல்லாமே எலும்புல குறையும்னே சொல்லலாம். அதே வந்து உங்க எலும்புல வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து குறையிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கம் எல்லாமே அதிகமா இருக்கு. காலையில உங்களுக்கு எந்திரிக்கிறப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கை கால் வலி வந்து அதிகமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து உங்க போன்ஸ்க்கு வந்து தேவையான ஜாயின்ஸ்க்குலாம் கிடைக்கல. அதே வந்து கொஞ்ச நேரம் வெயில் பட உங்களுக்கு கை கால் வலி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க டெம்பரேச்சர் வந்து உங்க எலும்புகளுக்கு அதிகமா கிடைக்கிறனால போன்ஸ் ஜாயின்ஸ்க்குலாம் அதிகமா கிடைக்கிறனால உங்களுக்கு வந்து வலி குறையுதுன்னே சொல்லலாம். இந்த நோய் வரப்ப வந்து உங்களுக்கு கை எலும்ப மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க. உங்களோட நரம்ப கூட வந்து ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, இது அதிகமா பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து உங்க கை விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மடங்குன மாரி இருக்கும். கையில வந்து அந்த ஜாயின்ட்ஸ் அந்த விரல்கள்லாம் அதிகமா பார்த்தீங்கன்னா, ஒரு மடங்குன மாரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இது எலும்ப மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்ல. அந்த கையில இருக்க அந்த நரம்பையும் வந்து அஃபெக்ட் பண்றனால தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க கை விரல்கள்லாம் வந்து மடங்குன மாரி இருக்கு. கால் விரல்கள்லாம் வந்து வாதம் வந்தவங்களுக்குலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மடங்குன மாரி இருக்கும். மூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திரும்புன மாரி இருக்கும். அது கரெக்டான ஒரு பொசிஷன்லயே இருக்காது. வளைஞ்ச மாரி இருக்கும், திரும்புன மாரி இருக்கும், கால் எல்லாம் வளைஞ்ச மாரி இருக்கும், கை விரல்லாம் வளைஞ்ச மாரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது எலும்ப மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்ல. உங்க கையில சேரக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நரம்பையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு வாதம் வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கை கால்லாம் வந்து கோணையாவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒண்ணு வரப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கை, கால் வலி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றோம். எலும்புல மட்டும் தான் வலிக்கும்னு. அது கிடையவே கிடையாதுங்க. இன்னும் வந்து இது ஒரு சில சிம்ப்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து மோசமா குடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னா, நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி உங்களோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கிறனால உங்களுக்கு இன்னும் என்னென்ன நோய் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு காரணம் வந்து இது வந்து இருந்துச்சுன்னா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. காரணம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாமே குறையறனால உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட்டும் வந்து சரியா போக மாட்டேங்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூளை நரம்புகளும் வந்து நிறைய பாதிக்கப்படுது இந்த நோய் வரனால. ஸ்கின் ரேஷஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் வீக்கத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து இது மாதிரி சிம்டம்ஸும் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சுவாச கோளாறு எல்லாம் அதிகமா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து லங்ஸ்ல வந்து தேவையான அந்த பிளட் ஃப்ளோ வந்து சரியா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சுவாசம் அதாவது வந்து சுவாசிக்கிறதுக்கு பிரீத் பண்றதுக்கு வந்து ரொம்ப சஃபகேஷன்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் வந்து கால் கைகள்ல மட்டுமே அஃபெக்ட் பண்றது கிடையாது. இது அதிகமானுச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி நோய்களும் அதிகமாகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீர் வந்து வத்தும். இதுக்கான ஒரு சிம்டம் வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து நீர் வத்துது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அப்ப டாக்டரை போய் பாருங்க. ஏன் வந்து கண்ணில் நீர்த்தன்மை குறையுது, வறட்சி அதிகமா இருக்கும், உங்களுக்கு நாக்கு வந்து ரொம்ப வறட்சியா இருக்கும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சலைவரி கிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இதாகும், அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து வாயில வந்து எச்சி ஊறுறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. வீக்கத்தை தவிர இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா. இந்த முடக்குவாதம் குறிப்பா போகணும்னா ஒரு கீரை சாப்பிட்டா வந்து இந்த முடக்குவாதம் போகும்னு சொல்றாங்க. அதுதாங்க அந்த முடக்கத்தான் கீரை. இந்த முடக்குவாதத்துக்கு ஏற்ற கீரை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தான். நீங்க முடக்கத்தான் கீரைங்கிறத வந்து டெய்லியுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வாத பிரச்சனைகளை வந்து அதாவது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து சரி பண்ணிடலாம். நீங்க செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போறப்பையும் இதை நீங்க தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாத பிரச்சனைங்கிறது ஒண்ணு வந்து போயிருது. அதே மாதிரி வந்து மஞ்சள் அதிகமா எடுத்துக்கலாம். மஞ்சள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாத பிரச்சனை போகுது. அப்புறம் வந்து கொள்ளு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ், வெயிட் அதிகமா இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எலும்புல போய் வெயிட் எல்லாம் அமுங்குறப்பையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாத பிரச்சனைகள் அதிகமா வருது. அப்ப வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா கொள்ளு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்துக்கலாம், நீங்க அதிகமா ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம் நீங்க அதிகமா அந்த வாத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா. அப்புறம் எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் நீங்க அதிகமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்ஸ் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வாத பிரச்சனை இருந்தா. அப்புறம் வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து கால்ல கையில எல்லாம் நீங்க போட்டு மசாஜ் பண்ணீங்கனாலும் உங்க கால் கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாத பிரச்சனை இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டை வந்து அது நீங்க வந்து அரைச்சு குடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாத பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா குணமாகுது. இது மாதிரி உணவு வகைகள்லாம் நீங்க அதிகமா எடுத்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு இந்த வாத பிரச்சனை எல்லாம் வந்து குறையுதுன்னே சொல்லலாம். இப்ப நார்மலாவே முடக்குவாதம் வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து அதிகமா இருக்க உணவெல்லாம் எடுக்கக்கூடாது. அந்த யூரிக் ஆசிடுங்கிறது அதிகமா எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நீங்க குறைச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு வாத பிரச்சனை இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் வந்து அதிகமா வந்து சாப்பிடுறதை நிறுத்திக்கோங்க. சால்ட்டும் அதிகமா எடுத்துக்காதீங்க. உப்பு சத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க உங்க சாப்பாட்டுல. புளிப்பு தன்மை அதிகம் இருக்க பொருள் எல்லாம் வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு முடக்குவாதம் கண்டிப்பா சரியாகாதுன்னு சொல்லுவாங்க. புளிப்புனா அதாவது இந்த பழைய கஞ்சி குடிக்கிறத நிறுத்துங்க. அதே மாதிரி வந்து பழைய மாவுல தோசை சுட்டு சாப்பிடுறதை நிறுத்துங்க. அதே மாதிரி புளி அதிகமா வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதையும் குறைச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து காஃபி வந்து நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வாத பிரச்சனை வந்து என்னைக்குமே வந்து தீராதுன்னு சொல்லலாம். காஃபிக்கு பதிலா நீங்க வந்து டீ எடுத்துக்கலாம். அதை நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா கஃபைன் வந்து அதிகமா உங்க உடம்புல வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வாத பிரச்சனையை வந்து என்னைக்குமே சரி பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நீங்க முட்டை அதிகமா எடுக்கக்கூடாது, சிக்கனும் அதிகமா எடுக்கக்கூடாது. கடல்வாழ் உயிரினங்கள்ல நீங்க அதிகமா எதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து இறால் வந்து நீங்க சுத்தமா எடுக்கவே கூடாது. அதுக்கு மீன் கூட சாப்பிடலாம், இறால் வந்து எடுக்கக்கூடாது. காய்கறியில நீங்க தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சால், அதாவது வந்து கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது, பாகக்காயும் எடுக்கக்கூடாது. இது ரெண்டும் நீங்க எடுக்கக்கூடாது வாத பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா. ஏன்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடக்கூடாது. இதுக்கு அதிகமா எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில்லாம் யூஸ் பண்றதை விட ஆலிவ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. வாத பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோளம் சம்பந்தப்பட்ட மைஸ் சம்பந்தப்பட்ட எந்த பொருளுமே வந்து நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த கொண்டக்கடலை, மூக்கு சுண்டல் அது மாதிரி உணவு வகைகளும் நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இது மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க வாத பிரச்சனை இருந்துச்சுன்னா தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எலும்பெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உடம்ப அசைக்காம வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா உடம்ப அசைச்சு ஓடி ஆடி வேலை செய்யுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த எலும்பு மூட்டுக்கெல்லாம் வந்து வலுவு வந்து கொடுக்கணும். ஜாயின்ஸ்க்குலாம் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த எலும்புக்கு வலுவு கொடுக்கணும்னா நிறைய நடக்கணும், ஓடணும், நிறைய எல்லாம் பண்ணணும். உங்க கையில இருக்க வாதம்லாம் குறையணும்னா உங்க கையை வந்து அந்த எக்ஸசைஸ் பால் வச்சு அடிக்கடி வந்து இது பண்ணிட்டே
பண்ணிட்டே இருங்க, அசைச்சுக்கிட்டே இருங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க எலும்புக்குலாம் வந்து மூவ்மெண்ட் அதிகமா கிடைக்குது. அப்ப நீங்க பண்றனால என்ன ஆகுது, அந்த மூவ்மெண்ட் அதிகமா கொடுக்கறனால இந்த வாத பிரச்சனைகள் வந்து குறையுது. இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்க உடம்பு அசைக்காம ஒரே இடத்துல வச்சுட்டு இருக்கதை விட அந்த உடம்புக்கு நிறைய வேலை கொடுங்க. அப்புறம் வந்து இதை நேச்சுரலா எப்படி சரி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உணவுல சரி பண்ணலாம், எக்ஸசைஸ்ல சரி பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யோகா, இதுக்குன்னு ஒரு சில ஆசனாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா போடுங்க. அந்த ஆசனாஸ்லாம் நீங்க செய்யறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாத பிரச்சனை குறையுது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து அக்குபஞ்சர் தெரப்பி, நீங்க அக்குபஞ்சர் தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வாத பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா குறையுது. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத பிரச்சனை இருக்கவங்க வந்து இந்த உணவுகள் கரெக்டா வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன உணவு எல்லாத்தையும் சரியான வகையில எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. குறிப்பா ஜங்க் ஃபுட்ஸ் குறைச்சுக்கோங்க. ஆயில் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைச்சுக்கோங்க. உப்பு, காரம், புளி எல்லாமே குறைச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பத்தி எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும்னா அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இதை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. I will meet you in my next video. Bye.